ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரி அந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலைக்கு எதுக்கு போகணும்னு நினைக்கிற, விட்டுட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு போகக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கல. இருந்தாலும் இதை விட கொஞ்சம் பெட்டராக எனக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னோடனே, வேலையே கிடைக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ பேரோ படிச்சுட்டு வேலையே பார்க்காம வீட்டில் நிறைய வாய்ப்புகளே கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. உனக்கு இதை விட பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு நீ ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு கம்பெனிக்கு போனேன்னா நீங்கள் 6 மாதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இதை தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஜாபில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் இருந்துக்கிட்டே வேறு வேலையை தேடுங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில நாட்களில் நம்ம என்ன தான் சரியாக ஒரு விஷயத்த செஞ்சாலும் பண்ணாலும் நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக கிடைக்குதான்னுங்கிறது கிடையாது. நம்மள ஒரு சில விஷயத்தில் எல்லாருமே இது பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுவுமே நம்மளுக்கு ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் அதை அவங்க சரியாக செய்யணுங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பார்க்க. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் யாரையும் நம்ம தவற நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில இதை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையாவது செய்ய முடியுதா முடியலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதனால் நம்ம அந்த விஷயத்தில் சரியாக பார்த்துக்கல பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அம்மா சொன்னாங்க, இந்த வேலைக்கு போம்மா, போயிட்டு நீ எதாக இருந்தாலும் இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா நான் போகிறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் போகிறேன், போயிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பார்த்துக்கிட்டே நம்ம எல்லாமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, அதை தான் நானும் சொல்கிறேன். உனக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம கேட்குறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த இதில் நம்ம முடிவெடுக்கிறதுக்கோ எதுவும் நம்ம கையில் இல்லை. போக போக உங்களுக்கே எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு இதில் ஒரு சில விஷயத்த நம்ம ஒரு சில இதில் காரணத்தை நம்ம தேடிக்கிட்டு போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே சரியாக செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கிடையில் நம்ம யாரையும் இனிமேலாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதும்மா. குறை சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலையை பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த நேரத்தில் எது விஷயங்களில் ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப யோசிக்காமல் இப்போ இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இது பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுக்குமே இப்போ இருக்கிற நிலைமையை நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறது தான் நான் பார்க்குறது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சு நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல விதமாக எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான்.